சரி போகலாம்ல. ரெடி சார், ரெடி சார். போகலாம்ல. சரி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போது டிஎன்இபியில் நிறைய புதுமையான இப்போ நம்ம சோலார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வெளியில் வர சோலார் பவர் ஜென்ரேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம நிறைய இந்த பேட்டரி ஸ்டோர்டு டெக்னாலஜி போகலான்னு பார்க்குறோம். ஸோ அதுக்காக நிறைய வேலிடேஷன் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா ஒரு புது டெக்னாலஜி நம்ம வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டில் அடாப்ட் பண்ணுறப்போ நம்ம அதில் உள்ள மற்ற எல்லா என்ன மாதிரியான இப்போ இன்வெஸ்டர்ஸ்க்கும் பொருத்தமாக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி ஐஐடிக்கு வந்தோம். ஸோ ஐஐடியில் வந்து இங்கே ஏற்கனவே பேட்டரி ஸ்டோரில் என்னென்ன மாதிரியான புது டெக்னாலஜி, ஏன்னா லித்தியம் இருக்குது, லித்தியம் பேட்டரிஸ் இருக்குது, வெனடியம் பேட்டரிஸ் இருக்குது, இப்போ சோடியமில் பேட்டரிஸ் இங்கே தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி என்ன புதிய டெக்னாலஜிஸ் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன வரும்னா ஒரு ரீசைக்ளிங் அடுத்து வரும். நம்ம ஒரு 5 வருஷம் கழிச்சு இப்போ பேட்டரி ஸ்டோரில் நம்ம பல மெகாவாட், பல ஆயிரம் மெகாவாட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர்றப்போ நீங்கள் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு ரீசைக்ளிங் ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நிறைய ஆயிரக்கணக்கான வெஹிக்கிள்ஸ் வந்து பேட்டரி வெஹிக்கிள்ஸ் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ சேலாக ஆரம்பிக்கிறது ஒரு 5 வருஷம் கழிச்சு அனைத்து பேட்டரிகளும் வந்து ரீசைக்ளிங்க்கு வரும். ஸோ இதனால் சுகாதாரத்துக்கு நம்ம ரீசைக்ளிங்க்கும் நம்ம ப்ரிப்பேர் ஆனோம். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்காக இன்றைக்கி வந்து ஐஐடியில் வந்து பார்க்கணும். ஏன்னா இவங்க வந்து ரீசைக்ளிங்க்கும் தனி பிளான்ட் இருக்குது. என்ன மாதிரியான இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்ம ஒரு 5 வருஷம் கழிச்சு ரீசைக்ளிங்க்கும் நம்ம வந்து சுற்றுச்சூழலுக்கும் எதுக்கும் எந்த சேதாரம் இல்லாமல், எந்த ஒரு அஃபெக்ட் இல்லாமல் நம்ம ரீசைக்கிளுக்கும் பிளான் பண்ணணும். ஸோ அதுக்கு சேர்த்து தான் இன்றைக்கி வந்து பார்வையிட வந்திருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற பேட்டரி டெக்னாலஜி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரீசைக்கிளிங் என்ன டெக்னாலஜி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது அனைத்திற்கும் சேர்த்து ஒரு பாலிசியாக நம்ம கிரியேட் பண்ணி தான் அடுத்து வர நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ப்ராப்பராக அலோவ் பண்ணணும். ஸோ அதனால தான் வந்திருக்கோம். ஏன்னா நம்ம ரெனியூபிள் எனர்ஜியில் ஆல்ரெடி 30,000 மெகாவாட்டை தாண்டிட்டோம். ஸோ இப்போ ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அலோவ் பண்ணால் அடுத்து வர்ற ஃப்யூச்சரில் வர்ற அனைத்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தமிழகத்துக்கும் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், நமக்கும் பயனுள்ள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குன்றதுக்காக தான் இன்றைக்கி வந்து ஐஐடியில் இருக்கிற அவங்களோட லேப்ஸு இப்போ இங்கே இருக்கிற பேட்டரியில் என்ன மாதிரியான புது டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரீசைக்கிளிங் எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, வர ரீசைக்கிளிங்க்கு என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து அதுக்கு தக்கன பாலிசி கிரியேட் பண்ணி நம்ம புது அப்ளிகேஷன்ஸ் அலோவ் பண்ணுறதுக்கான இங்கே வந்திருக்கோம். ஆமாம், கண்டிப்பாக. அது இப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பேட்டரி ஸ்டோர்டு அலோவ் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ பேட்டரி ஸ்டோர்டு பண்ணால் நம்ம வந்து டிஸ்சார்ஜ் எவ்வளோ நேரம் இருக்கும், அதை வச்சு தான் நம்ம பீக் ஹவர்ஸ் மேனேஜ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் ஒரு டவுன் த லைன் ஒரு 2 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. 2 இயர்ஸ்க்குள்ளே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வெளியில் நமக்கான பயன்பாட்டுக்கு வரும். ஸோ இப்போ இருந்து அதுக்கான கிளியர் பாலிசிஸ் டிஃபைன் பண்ணணும். அது இல்லாமல் ஒரு 5 வருஷம் கழிச்சு ரீசைக்ளிங் பெரிய லெவலில் தேவைப்படும். ஏன்னா இப்போ நீங்கள் thousands ஆஃப் மெகாவாட்டு நம்ம உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் வர்றப்போ நம்ம பேட்டரி ரீசைக்ளிங் பெரிய லெவலில் வரும். அது இல்லாமல் நம்ம ஆல்ரெடி வந்து பேட்டரி ரீசைக்ளிங் பிளான்ஸே 1 or 2 பிளான்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ எந்த மாதிரியாக அதை ரீசைக்ளிங்கும் நம்ம பெரிய லெவலில் மேனேஜ் பண்ணணும். இல்லாட்டி எங்கே பார்த்தாலும் நம்ம வந்து இப்போ பழைய பேட்டரிஸ் வந்து ரீசைக்ளிங்க்கு பயன்பாடு இல்லாமல் நம்ம சுகாதாரத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பெரிய அளவில் கேடு விளைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஸோ ரீசைக்கிள் பண்ணுறதை ப்ராப்பராக பண்ணால் நம்ம இந்த டெக்னாலஜியை நம்ம பேட்டரி ஸ்டோர்டை ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதையும் சேர்த்து தான் நம்ம வந்து இன்றைக்கி பாலிசி கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக நம்ம வேலிடேட் பண்ணணும். ஏன்னா நம்ம அலோவ் பண்ணிவிட்டு நாளைக்கு அவங்க ரீசைக்கிள் பண்ணுறாங்களா, இல்லை எங்கே பேட்டரிஸை சேவ் பண்ணுறாங்க, எங்கே போடுறாங்க, இதெல்லாம் நம்ம சேர்த்து தான் நம்ம பாலிசி கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி வந்து ஐஐடியில் இவங்க இருக்கிற டெக்னாலஜிஸ் பார்த்தோம். ஸோ பட்ஜெட்டுக்கும் இதுக்கும் இல்லை. சரி, இது வந்து பாலிசி. சரி, நம்ம வந்து ஏற்கனவே சோலார் இன்வெஸ்டர்ஸ், ரெனியூபிள் எனர்ஜி இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வி ஹவ் கிராஸ்டு நம்ம 30,000 மெகாவாட்டை கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ கிராஸ் பண்ண பிறகு நம்மளுடைய டிரான்ஸ்மிஷன் கெப்பாசிட்டி 14,600 மெகா.